தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில தான் கட்சிக்குள்ள மிகப்பெரிய பூகம்பமே வெடித்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய நடிகர் விஜய் தனக்கு பக்கபலமாக 4 முக்கிய நபர்களையும் அருகில் வைத்ததாகவும் சொல்லப்படுது. ஒருவர் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், இன்னொருவர் தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருள்ராஜ், மற்றொருவர் தமிழக வெற்றி கழக தேர்தல் பணிக்குழு தலைவர் ஆதவ் அர்ஜுனா. இவர்களை தவிர ஜான் ஆரோக்கியசாமி என்பவரும் முக்கிய ஆலோசகராக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய 4 பேருக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பின்னணியில சதி செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருது. நடந்து முடிந்த மதுரை மாநாட்டிற்கு ஆதவ் அர்ஜுனா 25 கோடி ரூபாய் செலவு செய்ததாகவும் சொல்லிட்டு வராங்க. இது மட்டுமல்லாமல் தனது நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர்களை 30 குழுக்களாக பிரித்து மாநாட்டு பணிகளையும் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மேடையில ஆதவ் அர்ஜுனா பேச வேண்டாம், புஷி ஆனந்தும் பேச வேண்டாம், விஜய் மட்டும் பேசினால் போதும் என்று ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஆலோசனையும் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதற்கு அருள்ராஜும் ஆதவ் அர்ஜுனாவும் எதிர்ப்பு தெரிவித்து பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு அவர்கள் மேடையில ஏறத்துக்கு வாய்ப்பானது தரப்பட்டிருந்துச்சு. இது மட்டுமல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவை விஜய் அருகில் நெருங்க விடாமல் புஷி ஆனந்த் தடுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதே சமயத்துல தான் புஷி ஆனந்த் செயல்பட்டால் கட்சி சீர்குலையும், கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அவர் மீது கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. விஜய் முன்னால் அவர் நடிக்கிறார் என்கின்ற ரீதியில தான் ஜான் ஆரோக்கியசாமி குற்றங்களையும் சுமத்திட்டு வராரு. ஒவ்வொரு சமயத்திலுமே விஜய் இவர்களை ஒன்றாக அழைத்து சமாதானம் செய்து வரும் நிலையில தான் தற்பொழுது SA சந்திரசேகர் மீண்டும் விஜய் விவகாரத்துல தலையிட ஆரம்பிச்சிருக்காரு. நடந்து முடிந்திருக்கக்கூடிய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாயை திரைமறைவிலிருந்து சுருட்டி இருப்பதாகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்னு AS சந்திரசேகர் தனது மகன் விஜய்க்கு கைபேசி மூலமாக பேசியிருக்காரு. அவர் விஜயிடம் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பாதுகாவலர்களாக வந்த பவுன்சர்களுக்கும் 2.5 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் கணக்கு எழுதி இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் உண்மையில அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கூட தரப்படவில்லைன்னு இதுல கமிஷன் பார்த்து விட்டார்கள். இது மட்டும் அல்லாமல் மாநாடு நடப்பது தொடர்பாக வெளியே வசூல் வேட்டையும் நடந்திருப்பதாகவும் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. குறிப்பாக ஒரு தொலைக்காட்சி அதிபரிடம் மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இது போல பலரிடம் கட்சி பெயரை சொல்லியும் பணம் வாங்கியதாகவும் தெரிய வந்திருக்கு. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் புஷி ஆனந்த், அருள்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தேர்தல் வருவதற்குள்ளாகவே இப்படி சண்டை போட்டாங்கன்னா தேர்தல் சமயத்தில் இவர்கள் எப்படி வேலை பார்ப்பார்கள்? எனவே நீ கவனமாக இருக்க வேண்டும்னு பேசியிருக்காரு. இதை கேட்ட விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாம கட்சி விஷயத்துல தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியில பாத்தீங்கன்னா கட்சி பெயரை சொல்லி பணம் வசூல் செய்ததாகவும் AS சந்திரசேகர் குறிப்பிட்டது ஆதவ் அர்ஜுனாவை தான் என்று சொல்லப்படுது. இது பற்றிய தகவல் அறிந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியை விட்டு விலகலாமா என்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே நடைபெற்று வரக்கூடிய உள்குத்து விவகாரத்துல தான் ஆதவ் அர்ஜுனா மிகவும் மனவேதனையில தொடர்ந்து இருந்துட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இதனால அவர் எப்போது கட்சியை விட்டு விலகுவார் என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கு. முன்னதாக பிரபல தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முக்கிய நபராக இணைக்கப்பட்டிருந்தார். விழா மேடையில அவருக்கு இடமும் தரப்பட்டிருந்துச்சு. அவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் பேசிட்டு வந்தாரு. பத்திரிகைகளையும் பேட்டியும் கொடுத்துட்டு வந்தாரு. இதற்கு இடையில தான் தமிழக வெற்றி கழகத்துல நடைபெறக்கூடிய உள்குத்து தொடர்பாக அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே அவர் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுது. இத்தகைய தலைவலிக்கு மத்தியில தான் தனது தேர்தல் சுற்று பிரச்சார பயணம் குறித்து நடிகர் விஜய் அவர்கள் தீவிரமாகவே களமிறங்கி பேசிட்டு வராரு. ஏற்கனவே மதுரை மாநாடு நடத்தியதால் தான் தனது தேர்தல் பிரச்சார பயணத்தை
திருச்சியிலிருந்து தொடங்க அவர் திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்காக சொகுசு பேருந்து ஒன்று பெங்களூர்ல தயாராகி பனையூர் வந்து சேர்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த பஸ்ஸுக்கு பூஜைகள் நடத்தி ரகசிய இடத்தில் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த பேருந்துல பாத்தீங்கன்னா அனைத்து வசதிகளுமே செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பேருந்துல பாத்தீங்கன்னா குட்டி லிஃப்ட் வசதியும் செய்யப்பட்டிருக்கு. எனவே பஸ் உள்ளே இருந்து மேல் பகுதிக்கு வருவதற்கும் கூட இந்த லிஃப்ட்டை பயன்படுத்தி தான் வெளியே வர முடியும்னு சொல்லப்படுது. முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா 42 நாட்கள் சுற்றுப்பயணத்திற்கான திட்டமானது தயாராகி இருக்கு. இது குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தகவலும் தரப்பட்டிருக்கு. குறிப்பாக திருச்சி மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய சமயங்கள்ல தான் கட்சி தொண்டர்கள் யாரும் அத்துமீறி நடக்கக்கூடாது, உள்கட்சி பூசலும் இருக்கக்கூடாது என்ற அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே என்ன பேச வேண்டும் என்பதை பற்றிய உரைகளும் தயார் செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 3வது வாரம்தான் விஜயின் தேர்தல் பிரச்சார பயணமானது தொடங்க இருப்பதாகவும் சொல்லிட்டு வராங்க. இதற்கிடையே நடிகர் விஜய்க்கும் மற்றொரு பெரிய தலைவலியும் ஏற்பட இருக்கிறது. கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த விஜய் தற்பொழுது கூட்டணி பற்றி பேசிட்டு வராரு. இதுல காங்கிரஸ் சார்பில் இருந்து கூட்டணி ஏற்படும் என்ற சூழலும் இருந்துட்டு வருது. தற்பொழுது ராகுல் காந்தியும் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு முழுக்க மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த சூழ்நிலையிலுமே மு.க. ஸ்டாலினை எதிர்த்து செயல்படக்கூடாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மு.க. ஸ்டாலின் அளவுக்கு மீறி தாக்கியும் பேசியிருக்காரு. அவருடன் கூட்டணி வைத்தால் திமுகவையும் திமுக தலைவரையும் கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டும். அதற்கு தயாராக இல்லை. நான் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியில் மு.க. ஸ்டாலினும் ஒருவராகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இது தவிர திமுக தான் வெற்றி பெறும், காங்கிரசார் திமுகவை அனுசரித்து போக வேண்டும் என ராகுல் காந்தி தெரிவித்த நிலையில தான் காங்கிரஸ் கூட்டணி விலகுவதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி பற்றி பேசி வந்த நிலையில தான் அவர் திமுக பக்கமா தாவேகா பக்கமா என்ற முடிவையும் இன்னும் எடுக்கவில்லைன்னு சொல்லப்படுது. வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் அவர் கூட்டணி பற்றி அறிவிக்கையும் இருக்கிறார். அவர் திமுக அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடன் கூட்டணி பற்றி அறிவிக்கலாம்னு சொல்லப்படுது. ஒருவேளை திமுகவுடன் கூட்டணி குறித்து அறிவித்து விட்டால் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி முயற்சிகள் தோல்வியடைந்து மிகப்பெரிய பின்னடைவையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது எச்சரிக்கை செய்தியாகவே பார்க்கப்படுது. இது போன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே நடிகர் விஜய் ஏராளமான போராட்டங்களையும் கடந்து வர வேண்டியிருக்கும் என்று தெரிய வந்திருக்கு.